இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓய், இதெல்லாம் எப்படி உனக்கு மனப்பாடமா தெரியுது? கிராமத்துல எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே கோவில் மாமா. நான் தினம் காலையிலேயே கோவிலுக்கு போயிடுவேன். பூசாரி தாத்தா சொல்லுவாரு, அத பார்த்து நானும் அப்படியே மனசுலயே சொல்லிப்பேன். அப்புறம் பாட்டியும் சாமி கும்பிடும்போது சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, நீ பூஜை பண்ணு, நான் ஜாக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க மாமா. என்னாச்சு பார்வதிக்கு? காலையில நம்ம கிட்ட வந்து கலகலப்பா பேசிட்டு தானே வேலையை ஆரம்பிப்பா. இன்னைக்கு நாம ஒருத்தி கிச்சன்ல இருக்கிறதே மறந்துட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கா. உதடு மட்டும்தான் அசையுது, மனசுக்குள்ள என்னமோ சொல்லிட்டு இருக்கா போல இருக்கே. பார்வதி, பார்வதி, என்ன பட்டமாக்கா? நல்ல வேலை என்னை யாருன்னு கேட்காம விட்டுட்டியே. என்ன பட்டமாக்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னாச்சு? அததான் நானும் கேக்குறேன் உன்கிட்ட. என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்ல பார்வதி, நீ எப்பவும் போல இல்லையே. இன்னைக்கு உன்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. மாற்றம்? நான் வா பார்வதின்னு சொன்னது கூட நீ காதுல வாங்கிக்கல. இப்ப கூட உன்னை தொட்டு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் திரும்பி பாக்குற. உன் உதடு மட்டும்தான் அசையுது, ஆனா சத்தம் வெளியில வரல. மனசுக்குள்ள ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன பார்வதி இதெல்லாம்? அது வந்து பட்டமாக்கா, நான் பூஜையை முடிச்சிட்டு வந்தேன்னா அந்த ஞாபகத்திலே இருந்துட்டேன். பூஜையை முடிச்சிட்டு வரியா? என்ன பூஜை? முன்னோர்கள் பூஜை. இதை வச்சு நாளைக்கு நீ முன்னோர்கள் பூஜையை ஆரம்பிச்சிரு. நீ இந்த பூஜையை பண்றது மூலமா எங்க முன்னோர்கள் குடும்பத்தில் ஒருத்தையும் ஒன்று ஏத்துக்கிட்டு அனுமதி கொடுப்பாங்க. நீ பூஜை ஆரம்பி. பெரிய தம்பி நல்ல காரியம் தான் பண்ண சொல்லிருக்கு. உன்னோட நல்ல மனசுக்கு இந்த குடும்பத்தோட முன்னோர்கள் ஆசி கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். நான் உன்னை வாழ்த்துறேன் பார்வதி. 3 நாள் பூஜைய நல்லபடியா செஞ்சு முடி, சரியா? சரிக்கா. இது நம்ம ஃபேர் காப்பி பண்ண வேற ஃபைல் இருக்குமே. இல்ல, ஆதிக்கிட்ட தான் இன்னொரு ஃபைல் இருக்கு. இல்ல, போன்ல வேண்டாம், ஆதி ரூம்ல தானே இருக்கு. ஆதி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரூம சுத்தம் பண்ணிட்டு இருக்கேம்மா. ரூமை சுத்தம் பண்றதா உன் வேலை? உன் வேலை எதுவோ அதை மட்டும் நீ பார்த்தா போதும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா.
நீ போ, போய் உன் வேலையை பாரு. அந்த ஃபைல் ஆதி அந்த ஃபைலை எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. வந்ததும் காலையிலேயே அந்த ஃபைலை அவன்கிட்ட கொடுத்துட்டேன். ஆ, அப்புறம் அவன் என்கிட்ட அந்த ஃபைலை கொடுக்கல, அவன் தான் வச்சிட்டு இருக்கணும். ஒருவேளை இந்த கபர்ட்ல இருக்குமோ? ஆ, வேண்டாம், ஆதிக்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஓய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ம்ஹும். ஏன் டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். உன் முகம் லேசா வாடினாலே நான் கண்டுபிடிச்சிருவேன். என்னாச்சு? நான் ரூம்ல பூஜையை முடிச்சிட்டு கபோர்டை மூடும்போது அம்மா திடீர்னு ரூம்குள்ள வந்துட்டாங்க. நீ பூஜை பண்றத அம்மா பார்த்துட்டாங்களா? ம்ஹும். அம்மா எதையும் பார்க்கல. அம்மாவுக்கு நான் பூஜை பண்ற விஷயம் எதுவும் தெரியாது. சரி, அம்மாவுக்கு தான் எதுவும் தெரியாதுல்ல, அப்புறம் எப்படி இருக்க? அம்மா ரூம்குள்ள வரத பார்த்ததுமே நான் ரூமை சுத்தம் பண்ற மாதிரி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு அம்மா, சுத்தம் பண்றதெல்லாம் உன் வேலையா? உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாருன்னு என்னை வெளியே அனுப்பி வச்சிட்டாங்க. சரி, இதுக்கு போய் எப்படி கவலைப்படுற? நான் உங்க ரூம்குள்ள இருந்ததையே அம்மாவால பொறுத்துக்க முடியலையே. அவங்க எப்படி என்ன மருமகளா ஏத்துப்பாங்க? அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. நீ வீணா மனசு போட்டு எதுவும் குழப்பிக்காத. அப்பா அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்குறேன்னு சொல்லியிருக்காருல. கண்டிப்பா அம்மா நம்ம காதலுக்கு சம்மதம் சொல்லுவாங்க, உன்னை மருமகளை ஏத்துப்பாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கண்டிப்பா நடக்குமா மாமா? கண்டிப்பா நடக்கும். இது நாள் வரைக்கும் அப்பா எதை கேட்டோம் அம்மா இல்லைன்னு சொன்னதில்லை.